ஹாய் குட்டீஸ், குட் மார்னிங். ஹவ் ஆர் யூ? எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சேஃபாக இருக்கிறீங்கல்ல? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேர்டு ஸ்டாண்டர்டுக்கு இங்கிலீஷ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம சில புக் எக்ஸசைஸ்லாம் பார்த்துருந்தோம், அண்ட் லெசனில் உள்ள சில ரோமன் லெட்டர்ஸும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி அதே மாதிரி சில புக் எக்ஸசைஸ் அண்ட் லெசனில் உள்ள சில ரோமன் லெட்டர்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்கள், லுக் அட் த பிக்சர் அண்ட் த ஃபாலோயிங் கன்வர்சேஷன். ஜான் cried loudly. ஜான் என்ன பண்ணானா? சத்தமாக அழுதானா. How did John cry? ஜான் எப்படி அழுதான்? Loudly, சத்தமாக அழுதான். ஓகே. ஷியாம் will meet his friend tomorrow. ஷியாம் என்ன பண்ணுவான்? ஃப்ரெண்டை நாளைக்கு மீட் பண்ணுவான். When will ஷியாம் meet his friend? அவன் ஃப்ரெண்டை அவன் எப்போ மீட் பண்ண போகிறான்? டுமாரோ, நாளைக்கு மீட் பண்ண போகிறான். சரியா? ஸோ அதாவது ஒரு ஆக்ஷன் எப்படி நடந்துச்சு, இல்லை எப்போ நடந்துச்சு அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுற வேர்ட்ஸ் தான் இந்த லவுட்லி, டுமாரோ இதெல்லாம். ஓகே. த வேர்ட்ஸ் ஹெல்ப் அஸ் நோ மோர் அபவுட் த ஆக்ஷன் அண்ட் டிஸ்கிரைப் இட்ஸ். இந்த வேர்ட்ஸ்லாம் ஹவு, எப்படி நடந்துச்சு, ஹாப்பிலி, ரியலி, ஜென்ட்லி, ஸ்லோலி. சரியா? ஸோ எப்படி நடந்ததுன்னு டிஸ்கிரைப் பண்ணுறது ஒரு ஆக்ஷனை. வென், ஒரு ஆக்ஷன் எப்போ நடந்தது, டுமாரோவா, டுடேவா, நவ்வா, எஸ்டர்டேவா, அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஓகே. ஸோ ஒரு ஆக்ஷன் எப்படி நடந்தது, எப்போ நடந்தது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுற வேர்ட்ஸ் தான் இந்த டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ். இதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஒரு ஆக்ஷன் எப்படி நடக்குது நம்ம டிஸ்கிரைப் பண்ணுற வேர்ட்ஸ் என்னது? அட்வர்ப். கீழே பாருங்கள், டிக் த கரெக்ட் வேர்ட் தட் ஹெல்ப் அஸ் நோ மோர் அபவுட் த ஆக்ஷன். இந்த ஆக்ஷனை இன்னும் டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வேர்டு எதுவும் கேட்குறாங்க. இந்த ஆக்ஷன் பிக்சர் கொடுத்துருக்காங்க. சேட்லி, ஆங்கிரிலி, ஹாப்பிலி. ஆங்கிரிலி ரொம்ப கோபமாக இருக்காது பையன். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரஃப்லி, கேர்ஃபுல்லி, பீஸ்ஃபுல்லி. அவங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லி ரொம்ப அமைதியாக தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வரும். சர்க்கிள் த வேர்ட்ஸ் தட் ஹெல்ப் அஸ் நோ மோர் அபவுட் த ஆக்ஷன். இதில் எந்த வேர்டு ஒரு ஆக்ஷனை இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்க விரும்புது, இன்னும் கொஞ்சம் அழகாக டிஸ்கிரைப் பண்ணி எக்ஸ்ட்ரா அந்த வேர்டை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புது, அது எந்த வேர்டுன்னு சர்க்கிள் பண்ண சொல்கிறாங்க. He came yesterday. அவன் நேற்று வந்தான். She speaks gently. அவர் ரொம்ப ஜென்டிலாக பேசுவாள். ஸோ இதில் எதுவும் அந்த டிஸ்கிரைபிங் வேர்டு, அந்த அட்வர்ப் எது அப்படின்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி சர்க்கிள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், ரைட் 2 words that help us know more about the action. இங்கே ஆக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த ஆக்ஷன்ஸை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், அதை டிஸ்கிரைப் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற வேர்ட்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. இப்போ அதுக்கு சூஸ் கொடுத்துருக்காங்க. பியூட்டிஃபுல்லி, சாஃப்ட்லி, ஃபாஸ்ட், லவ்லி. ஸோ இங்கே ஒரு ஆக்ஷன் வேர்டு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் 2 வேர்ட்ஸ் எழுதணும். ஸோ எது வருமோ அது நீங்கள் எழுதுங்க. டான்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றதுக்கு 2 வேர்ட்ஸ் டிஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் ஸ்பீக் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு 2 வேர்ட் டிஸ்கிரைப் பண்ணி எழுதுங்க. இது இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்ஒர்க். நெக்ஸ்ட் நம்ம எப்பவும் பார்க்குற ஐ கேன் டூன்ற ஆக்ஷன் ஒர்க். ஓகே. ஸோ இது லெசனோட கம்ப்ளீட் பண்ணோடனே நம்ம பார்ப்போம். ஸோ இந்த யூனிட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த யூனிட்டில் நீங்கள் நடத்தின எல்லாத்தையுமே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ஐ கேன் டூங்கிற பேஜ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரைட் த நேம்ஸ் ஆஃப் த க்ராசரிஸ் நேம்ஸ் கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் கிளாஸே பார்த்தோம் இந்த யூனிட் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ ராகி, பேப்பர், பெங்கால் கிராம். ஸோ எது நேமுக்கு ஃபைண்ட் பண்ணி கரெக்டாக எழுதிடுங்க. தென் சர்க்கிள் த வேர்ட் வித் ஓஆர்ங்கிற சவுண்டில் முடியக்கூடிய வேர்ட்ஸை என்ன செய்யணுமா? சர்க்கிள் பண்ணணுமா? ஸோ அதுவும் ஈஸி தான். தென் சர்க்கிள் த வேர்ட் வித் ஏஆர்னு வரக்கூடிய வேர்டை சர்க்கிள் பண்ணணுமா? ஸோ அதுவும் ஈஸி. தென் இந்த 3 தான். ஓகே. ஸோ இது 2மே உங்களுக்கு தேவைப்படாது. ரிசீவ் த போயம் படிச்சிருப்பீங்க. அண்ட் லிசன் அண்ட் சர்க்கிள். ஸோ இந்த 3ஐயும் நீங்கள் ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. தென் அந்த அட்வர்ப், ஒரு ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் திருப்பி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதையும் இன்றைக்கி நீங்கள் ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. எழுதி பார்த்துருங்க. நெக்ஸ்ட் நம்ம வருண்ஸ் டே அவுட்ங்கிற லெசனில் லாஸ்ட் கிளாஸில் ஃப்ரேம் சென்டென்ஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதில் ஆன்சர் இன் 1 word அண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ், இது 2 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஆன்சர் இன் 1 word. இந்த ஆன்சர் இன் 1 wordங்கிறது நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் ஒரு ரீடிங் ப்ராக்டிஸில் ஒரு லெசன் பார்த்தோம் இல்லையா? அந்த பொண்ணு ஒரு ஸ்கூல் கான்டெஸ்ட்டில் கலந்துக்கிடுவாள், அதில் எப்படி வின் பண்ணுறான்னு பார்த்தோம். அதுலேருந்து 1 word எடுத்துருக்கேன். வாட் வாஸ் த குக்கிங் கான்செப்ட் இன் த ஸ்கூல்? அந்த ஸ்கூலில் என்ன குக்கிங் கான்செப்ட் வச்சுருந்தாங்க? குக் வித்தவுட் ஃபயர், நெருப்பு இல்லாமல் சமைக்கிறது. ஓகே. COOK குக், WITHOUT வித்தவுட், FIRE ஃபயர், குக் வித்தவுட் ஃபயர். செகண்ட் கொஸ்டின், வாட் டிட் காயத்ரி மேக் இன் த கான்டெஸ்ட்? காயத்ரி அந்த கான்டெஸ்ட்டில் கலந்துக்கிட்டு என்ன செஞ்சா?
என்ன செஞ்சா அவல் லட்டு செஞ்சா, அப்படி தானே? AVAL அவல், LADDU லட்டு, அவல் லட்டு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், நேம் ஒன் டிஷ் தட் வாஸ் ப்ரிப்பேர்ட் வித்தவுட் ஃபயர். ஃபயர் இல்லாமல் செய்யக்கூடிய டிஷ் ஏதாவது ஒன்று கேட்குறாங்க. என்ன சொல்லலாம்? நம்ம சாலட் சொல்லலாம். வெஜிடபிள் சாலட்ஸோ ஃப்ரூட் சாலட்டோ ஏதாவது நம்ம செய்யலாம், அப்படி தானே? ஸோ SALAD சாலட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். Where did Varun and his mother plan to go? வருணும் அவங்க அம்மாவும் எங்கே போகலான்னு பிளான் பண்ணாங்க? அவங்க என்ன பண்ணாங்க? ஒரு பிக்னிக், பார்க்குக்கு வந்து பிக்னிக் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணாங்க தானே? VARUN வருண், AND and HIS his, MOTHER mother, PLANNED planned, TO2 GO TO2 PARK park. Varun and his mother planned to go to a park. Okay, வருணும் அவங்க அம்மாவும் பார்க்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணாங்க. செகண்ட் கொஸ்டின், வாட் டிட் தே பை இன் த வெஜிடபிள் ஷாப்? அவங்க வெஜிடபிள் ஷாப்பில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வாங்கினாங்க? எல்லாம் வாங்கினாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆஷ்கார்ட் பம்கின் டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு அது வாங்கினாங்க. தென் கேரட். ஓகே, ஸோ THE they BOUGHT bought, CARROTS carrots, ASHGOURD ashcart, AND BUMPKIN pumpkin, IN THE the, VEGETABLE vegetable, SHOP shop. They bought carrots, ashcart and pumpkin in the vegetable shop. Third question, what did they cut? அவங்க என்ன கட் பண்ணாங்க? ஸ்நாக்ஸுக்கு வாட்டர்மெலன், மேங்கோஸ்லாம் கட் பண்ணி கொண்டு போனாங்க, அப்படி தானே? ஸோ THEY they, CUT cut, THE the, WATERMELON watermelon, AND THE the, MANGO mango. They cut the watermelon and the mango. Fourth question, why did they go to picnic? ஏன் அவங்க பிக்னிக் போனாங்க? ஏன்னா வருண் வீட்டில் இருக்கும்போது ரொம்ப போராக ஃபீல் பண்ணால், அதனால் அவங்க பிக்னிக் போனாங்க. VARUN வருண், WAS was, BORED bored, AT at HOME home. வருண் was bored at home. வருணுக்கு வீட்டில் இருக்க ரொம்ப போராக இருந்துச்சு. SOSO THEY they, WENT went, ON on, PICNIC picnic. So they went on a picnic. அதனால் அவங்க பிக்னிக் போனாங்க. லாஸ்ட் கொஸ்டின், how will you get ready for a picnic? நீங்கள் ஒரு பிக்னிக் போகிறீங்க அப்படின்னா எப்படி ரெடி ஆவீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ WILL will, BUY by, THE the, NEEDED needed, THINGS things. I will buy the needed things. எனக்கு என்னென்ன திங்ஸ் தேவையோ, நீடட் திங்ஸ்னால் தேவையான திங்ஸ், எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே என்ன செய்வேன்? நான் வாங்குவேன், அப்படி தானே? ஸோ நம்ம எங்கேயா டூர் போகிறோம்னா நமக்கு என்னென்ன வேணுமோ லிஸ்ட்டு போட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டு நம்ம வாங்கிடுவோம். நெக்ஸ்ட் WILL will, PREPARE prepare, FOOD food, AND SNACKS snacks. I will prepare food and snacks. அப்புறம் நமக்கு தேவையான ஃபுட்டு ஸ்நாக்ஸ்லாம் செய்வோம், ப்ரிப்பேர் பண்ணுவோம் நம்ம அம்மா பாட்டு சொல்லி. தென் WILL will, PACK pack, THEM them, AND CARRY carry, THEM them, WHILE while, IGO go, ON on, PICNIC picnic. I will pack them and carry them while I go on a picnic. நான் அதை பேக் பண்ணுவேன், ஆனால் அதை எடுத்துகிட்டு பிக்னிக் போகும்போது, while I go on a picnic, நான் பிக்னிக் போகும் பொழுது அதை எடுத்துகிட்டு போவேன் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் அந்த லெசனில் உள்ள 5 கொஸ்டின்ஸ். ஒன் செகண்ட் ரீட் பண்ணுறேன். நீங்கள் என்ன செய்யுங்க, நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதும்போது ஸ்பெல் பண்ணி ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டே எழுதுங்க. அப்புறம் டைம் கிடைக்கும்போது 2 times 3 times ரீட் பண்ணி பாருங்கள். அகைன் அண்ட் அகைன் நீங்கள் ரீட் பண்ணும்போது தான் உங்கள் ரீடிங் ப்ராக்டிஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, தென் அப்புறம் படித்து பார்க்காமலும் எழுதி பார்த்துருங்க. First answer in one word. What was the cooking concept in the school? Cook without fire. What did Gayatri make in the contest? Aval laddu. Name one dish that was prepared without fire. Salad.
Where did Varun and his mother plan to go? Varun and his mother planned to go a park. What did they buy in the vegetable shop? They bought carrots, ashcot and pumpkin in the vegetable shop. What did they cut? They cut the watermelon and the mango. Why did they go to picnic? Varun was bored at home, so they went on a picnic. How will you get ready for a picnic? I will buy the needed things. I will prepare food and snacks. I will pack them and carry them while I go on a picnic. Okay, ஸோ தான் அந்த லெசன் உள்ள கொஸ்டின் ஆன்சர்ஸ். இதோட இந்த லெசன் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நீங்கள் அந்த புக்கில் உள்ள ஹோம்ஒர்க் முடிச்சிருங்க, அதில் கொஸ்டின்ஸையும் படித்து எழுதி பார்த்துருங்க. ஸோ இதோட இந்த யூனிட் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.